ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆடி 18 வந்துச்சு ஓகேங்களா, வரப்போகுது இன்னும் ஒரு வாரத்தில். இந்த ஆடி 18 அப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு வந்து தாலி பிரித்து கோப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருமே தாலி பிரித்து கோக்கக்கூடிய நாள் வந்து ஆடி 18 வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த ஆடி 18 அப்போ நம்ம 18 அப்போ நம்ம வந்து தாலி கயிறு வந்து மாற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா. அந்த டைமில் வந்து நேரங்காலம் அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா தாலி பிரிக்கிறதுக்காகவே அந்த நாள் அப்படின்னு மட்டும் நம்ம சொல்லலாம். அந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெண்கள் வந்து தாலி கயிறு மாற்றுவாங்க. அப்படி தாலி கயிறு மாற்றும் போது புது தாலி தான் போடுவாங்க ஒவ்வொரு ஆடி 18க்கும் ஓகேங்களா. நம்ம கிராமப்புறங்களாக இருக்கட்டும், சிட்டி சைடாக இருக்கட்டும், செயினில் வந்து அது தாலி கொடியில் போட்டிருக்கவங்க கூட தாலி கயிறு மஞ்சள் கயிறுலேருந்து கொஞ்சம் கோத்து போடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தாலி கயிறு வந்து நம்ம மாற்றும் போது யாருக்கும் தெரியாமல் நம்ம மாற்றணும் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து எதிர் நம்ம இங்கே உட்காந்துருக்காங்க, முன்னாடி யாராச்சும் உட்காந்து நம்ம தாலி கயிறு மாற்றுறது வந்து அவங்க பார்க்கக்கூடாது ஓகேங்களா. நம்ம தாலி கயிறு மாற்றும் போது நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஏறு முகத்தில் இருக்கணும். அதாவது சுப முகூர்த்தத்தில், அதாவது காலையில் 5 மணி 6 மணிக்குள்ளே தாலி கயிறு வந்து மாற்றிட்டு சாமி கும்பிட்டு பூஜை ரூம் வச்சு சாமி கும்பிட்டு நம்ம கணவர் கையாலே நம்ம போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சில பேர் பாருங்க தாலி கயிறு வந்து ஒரு வருஷத்துக்கு 3 தடவை 4 தடவை அந்தமாரி மாற்றுவாங்க. ஸோ அந்தமாரி மாற்றுறதை அவாய்ட் பண்ணிடுங்க, அவளுக்கு நல்லதில்லை. நம்மளுடைய கணவருக்கு வந்து ஆயில் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. தாலி கயிறில் வந்து கொஞ்சம் பிரிஞ்சிருந்தா அந்த டைமில் மாற்றிக்கலாம். இல்லைன்னா தாலி கயிறை வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றினாவே போதும். அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது, நம்மளுடைய கணவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் தாலி கயிறில் வந்து அதாவது பாசம் படிஞ்சு போய் அது அழுக்காகவே இருக்கும், அது ஒழுங்காக பராமரிக்க மாட்டாங்க. ஸோ அந்தமாரி இருக்கவே கூடாது. நம்மளுடைய கணவருக்கு வந்து ஆயில் வந்து கொஞ்சம் குறையும் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ நம்மளுடைய மஞ்சக்கயிறு வந்து மஞ்சளாகவும் இருக்கணும். தாலி கயிறு வந்து நல்லா சுத்தப்படுத்தி நல்ல மஞ்சளாக இருக்கணும். ஏறு முகத்தில் தான் நம்ம தாலி கொடியை வந்து தாலி செயினாக இருக்கட்டும், தாலி கயிறாக இருக்கட்டும் மாற்றணும். அடுத்தவங்க பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மாற்றிக்கணும் ஓகேங்களா. இது நேரம் பார்த்து மாற்றுறது ரொம்ப நல்லது. 12 மணிக்கு மேலே மாற்றக்கூடாது. யமகண்ட நேரத்திலலாம் நம்ம மாற்றவே கூடாது ஓகேங்களா. கண்டிப்பாக நீங்கள் இதுமாரி செய்யுங்க. இப்போ ஆடி 18 வருது, அந்த டைமில் வந்து இந்தமாரி தாலி கயிறை நீங்கள் மாற்றுங்க. நம்மளுடைய கணவருக்கு நீண்ட ஆயுளோடு இருக்கணும் அப்படின்னு மனமாற கடவுளை வேண்டிக்கிட்டு தாலி கயிறு மாற்றினீங்க ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கிங்க. நம்ம சேனல் எதாவது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.